வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில் மகாலட்சுமி தாயாரின் முன்பாக ஒரு நெய் விளக்கை எடுத்து வச்சுக்கோங்க. நெய் விளக்குல கொஞ்சமா ஜவ்வாது தூவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கஸ்தூரி மஞ்சள் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பன்னீர் தெளித்து ஒரு குட்டி மஞ்சள் பிள்ளையார் செஞ்சு வச்சுக்கோங்க. அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு ஒற்றைப்படையில் 5 குங்கும பொட்டு வைங்க. அதுக்கப்புறம் கிளியாத வெற்றிலை ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க, நல்லா பெருசா பார்த்து. அந்த வெற்றிலை மேல ஒரு வெள்ளி காசை வைங்க. அந்த வெள்ளி காசு மேல நீங்க வச்சிருக்கீங்களா பிள்ளையார், அந்த பிள்ளையார் வெள்ளி காசு மேல வச்சுட்டு, அதுக்கப்புறம் 3 கிராம்பு, மொட்டு உடையாத 3 கிராம்பு அந்த பிள்ளையார் மேல வச்சு அமுக்கி வச்சிருங்க. அந்த பிள்ளையார் உடையக்கூடாது, உடையாத மாதிரி பார்த்து வைங்க. அதுக்கப்புறம் அந்த வெற்றிலை நீங்கள் நல்லா மடிக்கணும். மஞ்சள் பிள்ளையாரும் தெரியக்கூடாது, வெள்ளி நாணயம் தெரியாத மாதிரி லைட்டாக மடித்து பெருமாள் அல்லது மகாலட்சுமி தாயாரின் பாதத்துக்கு கீழே வச்சுட்டு மறுநாள் காலையில் குளிச்சு முடிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு வெற்றிலையும் கிராம்பும் கால்படாத இடத்துல போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மஞ்சளை நீங்கள் குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வீடு தெளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நாணயம், வெள்ளி நாணயம் நீங்கள் எங்கேருந்து எடுத்தீங்களோ அங்கேயே நீங்கள் வச்சிடலாம், அதே இடத்துல வச்சிடலாம். இந்த